தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்கிற நன்மைகள், தான தர்மங்கள் தேவனுக்கு தெரிந்தால் போதுமானது. மற்ற மனுஷர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக நன்மை செய்யாமல் நம் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்மை செய்வோம். ஹல்லேலூயா. வலதுகை செய்கிறத இடதுகை அறியாதிருக்க கடவது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்கிற எல்லா நன்மைகளையும் பார்த்து, நாம் செய்கிற காரியங்களை பார்த்து, நன்மைகளை தான தர்மங்களை பார்த்து கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய காரியங்களை பார்த்து, நாம் செய்கிற செயல்களை பார்த்து, நன்மைகளை பார்த்து, தான தர்மங்களை பார்த்து அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நன்மை செய்வோம், தான தர்மங்களை செய்வோம், மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா.